வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி நம்ம மேங்கோ ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலேயே எவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு. இன்றைக்கி நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். இது நல்லா பழுத்த பழங்க. பழத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு 1/3 போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடில் சின்ன சின்ன லைன் மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இதை போட்டுட்டு நம்ம மாம்பழத்தை லைட்டாக பெண்ட் பண்ணணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம கையில் வேணாலும் எடுத்துடலாம், ஸ்பூன் வச்சு வேணாலும் எடுக்கலாம். இன்றைக்கி நான் நைஃப்பில் எடுக்கிறேங்க. எல்லாம் பழங்களையும் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. மாம்பழத்தை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி மாம்பழமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் சர்க்கரை எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கலாம். அதோடு கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதனால் நான் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அடித்து எடுத்துக்கலாங்க. அடித்ததை இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நம்ம அடித்தோம், நம்மளுக்கு எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு. பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிடலாம். வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மேங்கோ ஜூஸ் கிடச்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.